Good morning students. So இன்னைக்கு 11th maths chapter 2 basic algebraல exercise 2.12 9th sum பார்க்க போறோம். Prove log a plus log a square log a cube அந்த மாதிரி a power 4 a power 5 போயிட்டே இருக்கு. The last term a power m சொல்லிட்டாங்க equal to n into n plus 1 divided by 2 log a. So இந்த ஆன்சரை proof பண்ணணும் நம்ம. So LHS யூஸ் பண்ணி RHS proof பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்க கொடுத்துருக்க இந்த லெஃப்ட் சைடு வேல்யூவை எடுத்தாச்சு log a அப்படியே எடுத்துட்டேன் நான். நெக்ஸ்ட் log a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பவர் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்ல மல்டிபிள்ல யூஸ் பண்ணிட்டேன் 2 மல்டிபிள் log a. ஸோ அதுக்கு வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் லாக்ல. log x பவர் nனா ஸோ அந்த எக்ஸுக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அந்த n அந்த நம்பரை வந்து முன்னாடி மல்டிபிள்ல எழுதலாம். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்கொயரை முன்னாடி மல்டிபிள்ல எழுதிட்டேன். சேம் அதே மாதிரி கியூபையும் என்ன பண்ணிக்கலாம் முன்னாடி மல்டிபிள்ல எடுத்துட்டு வந்துட்டேன் 3. ஸோ எக்ஸட்ரா அதே மாதிரி டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும் 4 5ன்ட்டு. ஸோ லாஸ்ட் டேர்ம் தான் நம்ம எப்படி எழுதிடுவோம் ஏ பவர் n இருக்கு இல்லையா? அதே மாதிரி n முன்னாடி பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் n இன்ட்டு log ஏன்னு எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ எல்லா டேர்ம்லையும் பாருங்கள் log a இருக்குது, எல்லா டேர்ம்லையும் log a இருக்குது. ஸோ எல்லாத்துலேருந்து log ஏவை காமனாக எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் log a காமனாக எடுத்துகிறேன், அங்கே எதுவுமே இருக்காது. ஆமாம் இல்லையா? பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை, அப்போ அங்கே என்ன போடணும் 1. எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. ஸோ ஃபஸ்ட் டைம் 1. செகண்ட் டைமில் பாருங்கள் log a வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 இருக்குது, ஸோ 2. தேர்டில் log a எடுத்துட்டிங்கன்னா 3 இருக்குது 3. ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட்டில் log a எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் n மட்டும்தான் இருக்குது n. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், ஸோ இந்த சீரீஸ் பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 + 2 3 + 4 + 5 எக்ஸட்ரா n. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும், nth டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணணும்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது n into n plus 1 divided by 2. இப்போது 1லேருந்து எக்ஸட்ரா 50 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1 to 50 ஆட் பண்ணணும்னா அதுக்கு கஷ்டமாக இருக்கும். 1 + 2 3 + 4 + 5 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிட்டு 50 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போகணும். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் இட் வில் டேக் டைம், சீக்கிரம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் என்ன பண்ணிடலாம், என்னோட வேல்யூ 50, ஸோ 50 இங்கே 50. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 1 + சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஓகே, இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ கொஷினில் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது மல்டிப்ளைல தானே இருக்குது. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃப்ரண்ட் சைடில் எழுதிக்கிறேன் n into n plus 1 divided by 2 log a. log a நெக்ஸ்ட் எழுதிட்டேன். ஸோ RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்க போகிறோம். கிளியர்? If log x divided by y minus z equal to log y divided by z minus x equal to log z divided by x minus y, then prove that x multiple y multiple z equal to 1. So இதை யூஸ் பண்ணி இந்த log யூஸ் பண்ணி x y z எல்லாமே எப்படி இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு, ஈக்குவல் டு 1 ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது log x divided by y minus z let equal to k. ஸோ எல்லாமே ஈக்குவல்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு தெரியாது. சம்பாட் ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது எல்லாமே. ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் கே. ஸோ எந்த வேல்யூக்கு இது ஈக்குவல் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன போகிறேன், இந்த டிவிஷனை இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்னது மல்டிப்ளை, இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன் மல்டிபிள். ஓகேவா? ஸோ கே இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, ஒரு நம்பராக மல்டிப்ளை பண்ணேன். கே இன்ட்டு ஒய் ky, k into z kz, நடுவில் இருக்க மைனஸ். ஓகே, அதே மாதிரி சிமிலர்லி அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் log y equal to k multiple z minus x, கீழே இருக்க டினாமினேட்டர். ஓகே, ஸோ k உள்ள கொண்டு போனால் kz minus kx. சிமிலர்லி அதே மாதிரி log x equal to k multiple டிவிஷனில் என்ன இருக்குது x minus y. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணோம்லையே இந்த டிவிஷன் அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள். இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம், இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிறோம். கே மல்டிபிள் அந்த டிவிஷனில் இருக்க டேர்ம், கே மல்டிபிள் அந்த டிவிஷனில் இருக்க டேர்ம், கீழே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ கே உள்ளே கொண்டு போனால் கே மல்டிபிள் எக்ஸ் கேஎக்ஸ், கே உள்ளே கொண்டு போனால் கே மல்டிபிள் ஒய் கேஒய். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எல்லா லாகையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். 1 2 3 இந்த 3 ஆன்சர்ஸையும். ஸோ log x ப்ளஸ் log y
plus log z equal to, so in answer ky minus kz plus next answer kz minus kx in answer plus அடுத்தது third term மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்மளுக்கு லாகில் ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா லாக் வந்து ஆடில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம மல்டிப்பிள் எடுத்துக்கலாம் மல்டிப்பிளில் போடலாம் log a plus log b என்னது log ab மல்டிப்ளைல எழுதலாம் நம்மளுக்கு ப்ரூஃப் தட்டில் மல்டிப்பிளில் தான் வேணும் x y z அதனால என்ன பண்ணுறோம் எல்லா லாகையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆடிங்கில் இருந்தால் தான் நம்ம ஆன்சரை மல்டிப்பிளில் கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் சேம் டேர்ம்ஸ் இருந்தால் கட் பண்ணுங்கள் kx ப்ளஸில் மைனஸில் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் kz ப்ளஸில் மைனஸில் ஸோ இதுவும் என்னது கேன்சல் நெக்ஸ்ட் மைனஸ் ky ப்ளஸ் ky ஸோ இதுவும் என்னது கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த சைடு எல்லாமே 0 ஆயிடுச்சு கேன்சல் 0 ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸில் இருந்துச்சுன்னா லாக் அதை எப்படி எழுதலாம் நம்ம மல்டிப்பிள் எழுதலாம்னு சொன்னேன் ஸோ லாகு எக்ஸு ஒய் காமனாக ஒரு லாக் போடுங்க எல்லாத்துலேயும் லாக் இருக்குல்ல காமனாக ஒரு லாகு அந்த வேல்யூஸ் என்ன எப்படி எழுதிக்கலாம் மல்டிப்பிளாக எழுதிக்கலாம் எக்ஸ் ஒய் இசட் இந்த சைடு 0 ஆயிடுச்சு இல்லையா 0 சரிங்களா இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 0க்கு பதிலாக நம்ம லாக் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பிகாஸ் லாக் 1ஓட வேல்யூ வந்து 0 ஸோ 0க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டா லாக் 1 ஓகே ஸோ இந்த லாகும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ இது மல்டிப்பிளில் தானே இருக்குது இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் டிவிஷனில் வரும் லாக் பை லாக்னு வரும் இந்த லாக் இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் டிவிஷனில் வந்துடும் லாக் பை லாக் இப்போ லாக் என்ன ஆகிடும் கேன்சல் ஓகே ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 ஸோ கிவன் ப்ரூஃப் தட்டில் கேட்டதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ ஓகே இப்போது சேம் எக்ஸசைஸில் நம்ம 11th சம் பார்க்க போகிறோம் 2.12 ஸோ சால்வ் log base 2x minus 3 log base 1 by 2x equal to 6 ஸோ சால்வ்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து 6ன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடாது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸ் என்னது இங்கே ஓகே ப்ரூஃப் தட் கொடுத்தாதான் ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் சால்வ்னு கொடுத்தாவே அங்கே எக்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லாகோட பேஸ் ரூல் இதுதான் பேஸ் ரூல் எப்படின்னா பேஸை சேஞ்ச் பண்ணிவிடும் ஏ இங்கே இருக்கு இல்லையா ஸோ ஏ இங்கே பாருங்கள் கீழே பேஸில் வந்துச்சு பி பாருங்கள் இங்கே மல்டிப்பிளில் போயிடுச்சு மேலே போயிடுச்சு ஸோ பிளேஸை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் எடுக்கணும் டிவிஷனில் எடுக்கணும் இந்த லாகை இன்வெர்ஸில் எடுத்தால் தான் நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூவோட பிளேஸை என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு வேல்யூவோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ 1 டிவைடட் பை லாக் இந்த வேல்யூவோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் 2 இங்கே எக்ஸ் இங்கே அந்த மாதிரி பாருங்கள் எக்ஸ் கீழே வந்துடுச்சு 2 மேலே போயிடுச்சு மைனஸ் இந்த 3 அப்படியே மேலே இருக்குது 3 அப்படியே இருக்குது ஸோ இந்த லாகை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம் 1 டிவைடட் பை ஸோ பக்கத்தில் 1 போட்டால் ஒன்று தான் போடலனால ஒன்று தான் 1 டிவைடட் பை ஸோ எக்ஸு கீழே வந்துருச்சு 1/2 மேலே போயிடுச்சு இந்த பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு 6 கிளியர் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் அதே அந்த ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் மைனஸ் லாக் 1 டிவைடட் பை 2ன்னு இருக்குது ஸோ லாகோட ஃபார்முலா ஏ பை பி ஸோ ரெண்டு நம்பர் டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ பிஃபோர் சம்மில் என்ன பார்த்தோம் அடிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்பிளில் எழுதிக்கிட்டோம் ஆமாம் இல்லையா அதேமாரி டிவிஷனில் இருந்தால் அது மைனஸில் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோம் மல்டிப்பிளுக்கு வந்து அடிஷன் டிவிஷனுக்கு வந்து சப்ராக்ஷன் ஸோ ரெண்டு நம்பர் டிவிஷனில் இருந்தால் அதை சப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன் log a minus log b a பிளேஸில் 1 இருக்கு b பிளேஸில் 2 இருக்கு ஸோ log 1 minus log 2 ஓகேவா ஈக்குவல் டு 6 log 1ஓட வேல்யூ என்னது 0 ஸோ log 1 பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் log 2 base x ஈக்குவல் டு 6 ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தான் ஃபாலோ ஆகுது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ 1 டிவைட் பை log 2 ப்ளஸ் இது 0 கட் ஆகி போயிடுச்சு ஸோ இந்த மைனஸும் என்ன ஆகிடும் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ 3 டிவைடட் பை லாக் 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6 வந்துருச்சு பேஸ் காமனாக இருக்குது இல்லையா ஸோ காமனாக ஒரு லாக் 2 போட்டுக்கலாம் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஓகே மேலே என்ன இருக்குது 1 + 3 1 + 3 இஸ் வாட் 4 1 + 3 இஸ் வாட் 4 ஈக்குவல் டு என்னது 6 கிளியர் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இந்த லாகை இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன் 6ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன் லாக் இந்த சைடு வந்துடும் மல்டிப்பிளில் 6 மல்டிப்பிளில் இருக்குது இந்த சைடு இருந்தால் டிவிஷனில் வந்துடும் கிளியர் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் 6 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் டிவிஷனில் லாக் 2 இந்த சைடு வந்துருச்சு மல்டிப்பிளில் ஸோ 4 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு லாக் 2ன்னு வந்துருச்சு ஸோ இந்த 2 டேபிளில் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ கேன்சல் பண்ணுங்கள்
இது 2 டைம்ஸ், இந்த வேல்யூ என்ன வந்துடும் 3 டைம்ஸ் வந்துடுது. ஸோ 2/3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, log 2x ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது 2/3ன்னு கிடைக்குது வேல்யூ. ஸோ இந்த ரூலை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ log y b ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ y ஈக்குவல் டு இந்த பேஸ் b என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டுக்கு அப்புறம் எழுதி இந்த ஈக்குவல் டு நம்பரை என்ன பண்ணிக்கலாம், பவரில் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா லாக அதை இந்த மாதிரி ஈக்குவேஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ y இருக்க பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ y ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஸோ 2 ஈக்குவல் டு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த பேஸில் இருக்கிறத ஈக்குவல் டு பக்கம் எடுத்துக்கணும். b இங்கே வந்துடுது. பேஸில் என்ன இருக்குது நம்மளுக்கு x இருக்குது. ஸோ x எடுத்துட்டேன். பேஸ் b இருக்கு இல்லையா, இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு x இருக்குது. ஸோ அதுதான் ஈக்குவல் டுக்கு அப்புறம் எடுத்துக்கிறாங்க b ஈக்குவல் டு b. ஸோ நம்ம எக்ஸை தான் b பிளேஸில் எடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ் ஏற்கனவே ஈக்குவல் டு இருக்க எக்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, பவரில் போட்டிருக்காங்க, பேஸுக்கு பவரில் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 2/3, ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் என்னது 2/3. ஸோ அதை பிக்கு பவருக்கு போடணும். ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம், இதுக்கு பவரில் போட போகிறோம். 2/3 பவரில் போட்டேன். ஸோ இந்த வந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். y ஈக்குவல் டு b பவர் எக்ஸ். y பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 2 ஈக்குவல் டு b பிளேஸில் இங்கே x இருக்குது. ஸோ x பவர், ஸோ ஈக்குவல்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் தான் என்னது 2/3, அதை பவரில் போடணும். ஸோ 2/3 பவரில் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது 2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2/3 இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். டேக்கிங் பவர் 3/2 ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் 3/2 பவர் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் 3/2 பவர் போட்டாச்சு ஈக்குவல் டு, ஸோ இந்த பக்கம் 3/2, எக்ஸ் பவர் 2/3 இருக்குது ஆல்ரெடி. ஸோ இன்னொரு ப்ராக்கெட் போட்டு 3/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும் டிவிஷனில். 3 கேன்சல் ஆகிடும் சரிங்களா. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வரைக்கும் வேணும் இல்லையா. ஸோ அதனால தான் பவரில் வந்து 3/2 எடுக்கணும், ஆப்போசிட்டாக எடுக்கணும். 2/3 இருக்கு இல்லையா, 3/2 எடுக்கணும் தலைகீழா. அப்போ தான் வந்து ஒரு 2 மேலே ஒரு 2 கீழே கேன்சல் பண்ண முடியும். ஒரு 3 மேலே ஒரு 3 கீழே நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் எக்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3/2 இருக்குது. ஸோ 3/2 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2 1s are 2, 2 + 1 என்னது 3. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 3/2 தான் கிடைக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 1s are என்னது 2, 2 + 1 என்னது 3, 3/2. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுதிக்கிறோம். 1 × 1/2. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 பவர் இருக்கு இல்லையா, 2 பவர் 1 ஒன்று மல்டிபிள் 2 பவர் 1/2. 2 பவராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 பவர் 1, 2 பவர் 1/2. 2 பவர் 1னா 2 தான். 1/2னா அது என்னது ஸ்கொயர் ரூட் இல்லையா. ஸோ ரூட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். 2 பவர் 1/2 ஸ்கொயர் ரூட். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 2 × √2. ஆர் இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு நான் பவரை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். 3யை உள்ளே வச்சுக்கிறேன், 1/2 மேலே எழுதிக்கிறேன். 3யை செப்பரேட்டாக உள்ளே போட்டுட்டேன், ப்ராக்கெட் போட்டுட்டு 1/2 மேலே போட்டுட்டேன். ஏன்னா மல்டிபிள் தானே, 3 1s are 3, அகெயின் 3/2 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ 2 நம்பரையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 கியூப்னா 2வை 3 தடவை மல்டிபிள் பண்ணோம். 2 × 2 × 2. ஓகே. 1/2னா என்னது ஸ்கொயர் ரூட். ஸோ 1/2க்கு ஸ்கொயர் ரூட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்னா 2 பேரிங் பண்ணணும். ஸோ 2 × 2 என்ன பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். √2 ஸ்கொயர் மல்டிபிள் √2. 2 நம்பருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு ஸ்கொயரும் ரூட்டை கேன்சல் ஆகிடும், வெறும் 2 மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் இல்லை, ஸோ இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது, வெறும் √2 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது 2√2. எக்ஸோட வேல்யூ 2 × √2 தான் 2√2 எக்ஸோட வேல்யூ. ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.